Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா தைராய்டு ஹார்மோனை பத்தி தான் டீடைல்டா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தைராய்டு ஹார்மோன் எங்க செக்ரீட் ஆகுது அண்ட் தைராய்டோட நம்ம பாடியில என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. ஸோ தைராய்டு அப்நார்மல் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் வரும். ஸோ அந்த சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம என்ன டெஸ்ட் பண்ணி தைராய்டு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் 1 by 1 டீடைல்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ தைராய்டு அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் வந்துட்டு தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறதுல இருந்தால் செக்ரீட் ஆகுது. ஸோ இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நம்ம நெக்ல லொக்கேட் ஆயிருக்கு. தைராய்டு ஹார்மோனுங்கிறது T3 T4. ஸோ இந்த 2 ஹார்மோனும் செக்ரீட் ஆகுறதுக்கு TSH அதாவது தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ற ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லுவோம். ஸோ இந்த ஹார்மோன் வந்து நம்ம பிரெயின்ல இருக்க பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்தா செக்ரீட் ஆகும். ஸோ இது எப்படின்னா ஒரு லூப் மெக்கானிசம் மாதிரி. நம்ம தைராய்டு வந்து நம்ம பிளட் லெவல்ஸ்ல கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம பிரெயின்ல இருக்க பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து சிக்னல் கொடுக்கும் இந்த TSHக்கு. அதாவது இப்போ வந்துட்டு T3யும் T4ம் செக்ரீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி. இதுவே வந்துட்டு T3 T4 நம்ம பிளட்ல வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம பிரெயின் வந்துட்டு TSH கிட்ட இதை வந்து கம்மி பண்ணு, அதாவது T3 T4 செக்ரீஷனை வந்து கம்மி பண்ணு அப்படிங்கிற சிக்னலை ரிலீஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு லூப் மெக்கானிசம். இது ரெகுலேட் ஆனாதான் நம்மளோட தைராய்டு ஹார்மோன் வந்து ஒரு நார்மலான ஃபங்க்ஷன்ல மெயின்டைன் ஆகும். இந்த தைராய்டு ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, நம்ம பாடியில் அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் மெயின்டைன் பண்றதுக்கு, பாடியில டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது, மென்சுரல் சைக்கிள் மெயின்டைன் பண்றதுக்கு, டைஜஷன் ஹெல்ப் பண்றதுக்கு, மூட் அண்ட் பிரெயின் ஃபங்க்ஷன் ஹெல்ப் பண்றதுக்கு, ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த் மெயின்டைன் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாத்தையும் ரெகுலேட் பண்றதுக்கு தைராய்டு ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணு. ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ்ல நம்ம வந்துட்டு T3 T4ன்னு பார்த்தோம். இந்த T3 T4 அப்படிங்கிறது டோட்டல் தைராய்டு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த FT3 FT4 அப்படிங்கிறது ஃப்ரீ தைராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ரீ தைராய்டு தான் ஆக்டிவ் ஃபார்ம் அண்ட் டோட்டல் தைராய்டு தான் வந்துட்டு இன்ஆக்டிவ் ஃபார்ம். ஏன் அது இன்ஆக்டிவ் ஃபார்ம் அப்படின்னா அது வந்து ஒரு புரோட்டீனோட பைண்ட் ஆயிருக்கும். ஸோ அது வந்து நம்ம பாடியில ஒர்க் ஆகாது. ஆனா இதுவே இந்த FT3 FT4 இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு புரோட்டீன் கூட பைண்ட் ஆகாததுனால நம்ம அதை வந்துட்டு ஃப்ரீ தைராய்டுன்னு சொல்றோம். இது வந்துட்டு நம்ம பாடியில தைராய்டு ஹார்மோனா ஃபங்க்ஷன் பண்ண முடியும். நம்ம பாடி யூட்டிலைஸ் பண்றது இந்த ஃப்ரீ தைராய்டு தான். ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன்ஸோட லெவல்ஸ் வந்து நம்ம பிளட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்றதுக்கு T3 T4 FT3 FT4 TSH. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஹார்மோன்ஸோட லெவல்ஸை செக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாம ஆன்டி தைராய்டு தைரோகுளோபுலின் ஆன்டிபாடிஸ் அண்ட் ஆன்டி TPO ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கா அப்படின்றத டிடெக்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு ஒரு ஃபாரின் ஆன்டிபாடி, அதாவது ஒரு வெளி ஆன்டிஜனுக்கு ஆப்போசிட்டா ஃபைட் பண்ணி நம்மள இன்ஃபெக்ஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். பட் ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து மிஸ்டேக்கனா, அதாவது தவறுதலா நம்மளோட ஓன் செல்ஸையே வந்துட்டு ஆன்டிஜன் அப்படின்னு நினைச்சிட்டு அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நடக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட தைராய்டு ஹார்மோன்ஸ் அட்டாக் பண்றதுனால, அதாவது தைராய்டு கிளாண்ட் அட்டாக் பண்றதுனால ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆக முடியாது. ஸோ இதைதான் வந்து ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கண்டிஷன் இருக்கா அப்படிங்கிறதுக்கு இந்த 2 பிளட் டெஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த தைராய்டு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரோட்டோகால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ காஃபி எதுவும் எடுத்துக்காம வாட்டர் மட்டும் கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ப்ரிஃபரபிள். ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன்ஸோட ரேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம 1 by 1 டீடைலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் T3யோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 to 200 நானோகிராம் per dl இருக்கணும். T4ஓட ரேஞ்ச் வந்துட்டு 5.0 to 12.0 μg per dl இருக்கணும். FT3 வந்து 2.3 to 4.2 பிகோகிராம் per dl இருக்கணும். அண்ட் FT4 வந்துட்டு 0.8 to 1.8 நானோகிராம் per dl இருக்கணும். TSH பார்த்தீங்கன்னா 0.4 to 4.0 MIU per ml இருக்கணும். இந்த ஆன்டி தைராய்டு குளோபுலின் ஆன்டிபாடிஸ் வந்துட்டு லெஸ் தென் 20 IU per ml இருக்கணும். அண்ட் ஆன்டி TPO ஆன்டிபாடிஸ் வந்து லெஸ் தென் 35 IU per ml இருக்கணும். இந்த தைராய்டு ஹார்மோன்ஸோட லெவல்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு லேப்க்கும் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க எந்த லேப்ல எடுக்கிறீங்களோ அந்த லேப்ல கொடுக்குற நார்மல் ரேஞ்சஸோட கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ்ல இருக்க வேரியேஷன்ஸை பொறுத்து தான் இதை வந்துட்டு ஹைப்போதைராய்டிசம் ஆர் ஹைப்பர் தைராய்டிசம் சொல்றோம். ஸோ ஹைப்போதைராய்டிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TSH வேல்யூ வந்து ஹையா இருக்கும், T3 T4ஓட வேல்யூ வந்து லோவா இருக்கும். அதாவது நம்ம தைராய்டு ஹார்மோன் வந்து அதோட ஆக்டிவேஷன் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும் போது நம்மளுக்கு பாடியில என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபட்டிக் இருக்கும், அதாவது டயர்ட்னஸ் இருக்கும், வெயிட் கெயின் இருக்கும், ஹேர் ஃபால் இருக்கும், ட்ரை ஸ்கின் இருக்கும், பீரியட்ஸ் வந்துட்டு இர்ரெகுலரா இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். ஸோ இதுவே வந்துட்டு ஹைப்பர் தைராய்டிசம்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹைப்பர் தைராய்டிசம்னா நம்ம தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து ஓவர் ஆக்டிவா இருக்கு. ஸோ இந்த இடத்துல டிஎஸ்ஹெச்சோட வேல்யூ வந்து லோவா இருக்கும், T3 T4ஓட வேல்யூ வந்து ஹையா இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் இருக்கும் போது நம்ம பாடியில என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் வந்துட்டு அப்பப்போ, அதாவது இன்ஃப்ரீக்வெண்டா இருக்கும், அண்ட் வந்துட்டு நர்வஸ்னஸ் இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கும், ஸ்வெட்டிங் இருக்கும், ஹேர் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் சிம்டம். ஸோ இந்த தைராய்டு டிசார்டர்ஸ் வந்து யூஸ்வலா ஃபீமேல்ல வந்துட்டு ரொம்ப காமனா இருக்கிறதுனால இதை அவாய்ட் பண்றதுக்கு ரெகுலரா, அதாவது 6 months ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. பிளஸ் இதுவே உங்களுக்கு ஃபேமிலியில யாருக்காவது ஹிஸ்டரி இருக்கு, ஆல்ரெடி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, இல்லை இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கு, அதாவது ஃபர்டிலிட்டி ரிலேட்டடா, மென்டல் ஹெல்த் ரிலேட்டடா, ஹார்ட் ஹெல்த் ரிலேட்டடா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிசார்டர்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ரெகுலரா டெஸ்ட் பண்ணிக்கிறது, அதாவது ஏர்லியா டெஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ப்ரொக்ரெஷன் இருக்கும். ஸோ அதை மேனேஜ் பண்றது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோல இருக்க சிம்டம்ஸ் யாருக்காவது இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் டெஸ்ட் பண்ணாம இருக்காங்கன்னா கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி செக் பண்ண சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.